तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. ஓம் நாகராஜாய நமோ நமः. இன்றைய பதிவில் சர்ப்பதோஷத்தை பற்றி நாம் பார்ப்போம். சர்ப்பம் என்றால் நாகம். ஜாதக கட்டத்தில் ராகு கேது நிற்கும் வீடுகளை பொறுத்து இத்தோஷம் கூறப்படும். கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் எல்லாம் இந்த ராகு கேது நிற்பதனால் ஏற்படுகின்றது. எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று பலர் வருத்தப்பட்டு கொண்டுள்ளார். இத்தோஷம் எப்படி அமைகிறது? முற்பிரிவில் நாம் பாம்பு இனத்தை அழித்ததனால் இத்தோஷம் ஏற்படுகின்றது என்று நம் சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நிவர்த்தி தரும் தலங்களை பற்றி இப்பதிவில் நாம் காண்போம். சென்னை கிருகம்பாக்கம், சென்னை போரூர் குன்றத்தூர் பாதையில் கிருகம்பாக்கத்தில் இத்தலம் உள்ளது. போரூர் சந்திப்பிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நீலகண்டேஸ்வரர் ஆதி காமாட்சி என்னும் திருப்பெயர்களோடு இறைவியும் அருள் பாலிக்கின்றனர். இவ்வாலயம் சென்று நாகதோஷ நிவர்த்தி பூஜை செய்தால் ஜாதகருக்கு நாகதோஷம் நிவர்த்தியாகும் என்று நூல்கள் கூறுகின்றது. அடுத்து நாம் காண வேண்டிய திருத்தலம் சென்னை குன்றத்தூர். பூவிருந்தமல்லிக்கு அருகே உள்ள இத்தலத்தில் காமாட்சி அம்மன் சமேதராக நாகேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இத்தலத்திற்கும் சென்று நாகேஸ்வரரை வணங்கி நாகதோஷத்திலிருந்து ஜாதகர்கள் விடுபடலாம் என்பது திண்ணம். அடுத்து நாம் பார்க்க போகின்ற ஊர் காஞ்சிபுரம். பெரிய காமாட்சி அம்மன் கோயில் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த ஆலயத்திற்கு அருகே மாகாளன் என்னும் நாகம் காலத்திநாதர் ஆணைப்படி இங்கு லிங்கம் அமைத்து பூசித்து மூலவர் மகாகாளேஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். ராகு கேது பூஜித்த தலமும் இதுவாகும். இத்தலத்திற்கும் சென்று பரிகார பூஜை மேற்கொண்டால் நாக தோஷம் உள்ளவருக்கு சாந்தி ஏற்படும். மற்ற ஊர்களையும் நாம் காண்போம். திருகாளாஸ்தி அனைவரும் அறிந்தது. திருநாகேஸ்வரம் அனைவரும் அறிந்ததே. கீழ பெரும்பள்ளம் என்று மற்றொரு ஊர் உள்ளது. மயிலாடுதுறைக்கும் சீர்காழிக்கும் இத்தலத்தை அடையலாம். மூலவர் நாகேஸ்வரர் கேது பகவானுக்குரிய பரிகார தலமாக இது விளங்குகிறது. அடுத்த ஊர் நாம் பார்க்க போகின்ற கும்பகோணம். நகரின் மையத்திலே அமைந்துள்ளது நாகேஸ்வரன் கோயில். இங்கு அருள்பாலிக்கும் நாகேஸ்வரரையும் பெரியநாயகி அம்மையும் தரிசனம் செய்து வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் என்பது திண்ணம். இத்தலம் ஆதிகேசேஷன் என்ற நாகம் வழிபட்ட தலமாகும். அடுத்து நாம் பார்க்க போகின்ற திருத்தலம் திருப்பாம்பரம். கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் வழியாக இத்தலத்தை நாம் சென்று அடையலாம். இத்தலத்தில் எழுந்தளிக்கும் பாம்புரேஸ்வரையும் வண்டார் பூங்குழலியும் தரிசனம் செய்து அவருடைய அருளாசி பெற்றால் நிச்சயமாக நாகதோஷம் விலகும். ஆதிசேஷன் வழிபட்ட தலமும் இதுவாகும். அடுத்து நாம் பார்க்க போகின்ற தலம் பாமணி. மன்னார்குடிக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. சுயம்பு லிங்கமாக அருள்வாழ்க்கும் நாகநாதரையும் அமிர்த நாயையும் தரிசனம் செய்துகள். பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் தோன்றி வழிபட்டதால் இது பாதாளீஸ்வரம் என்று இத்தலத்தை அழைப்பர். அடுத்து நாம் காண வேண்டிய திருத்தலம் பேரையூர். இத்திருத்தலம் புதுக்கோட்டை அருகே உள்ள திருமயத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவராக நாகநாதரும் அம்மன் பிரகதாம்பாள் என்ற திருப்பெயருடன் திகழ்கிறார்கள். இத்திருத்தலத்தை நாகராஜனே வந்து நீரில் பூஜித்ததாக நம் புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது.
இங்கு பூஜை செய்வதால் நாகதோஷம் விலகி ஜாதகர் நிம்மதி அடைவர். அடுத்து நாம் பார்க்க போகின்ற திருத்தலம் நாகூர். நாகூர் என்றால் அனைவருக்கும் தெரிந்தது தர்காதான். ஆனால் நாகூருக்கும் நாகப்பட்டினத்திற்கும் அருகே இத்தலம் அமைந்துள்ளது. நாகவல்லி சமேத நாகநாதராக இறைவன் அருள் பாலிக்கிறார். நாகராஜனும் பூஜித்து பேறு பெற்ற தலம் இது. இங்கு சென்றாலும் நாகதோஷம் விலகி ஜாதகர் நன்மை பெறுவர். அடுத்து நாம் காணப்போகின்ற திருத்தலம் நயினார் கோயில். இந்த நயினார் கோயில் எங்குள்ளது என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்து பரமக்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. சவுந்தரநாயகி சமேத நாகநாதராக இறைவன் இங்கு அருள்பாலிக்கிறார். இத்திருத்தலம் சென்று ஜாதகர் வழிபட்டால் அவருக்கு சர்பதோஷம் விலகும் என்பது திண்ணம். அடுத்து நாம் காணக்கூடிய திருத்தலம் நாகமுகுந்தன் குடி. இது எங்கு உள்ளது? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடியிலிருந்து வடமேற்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. இங்கு சென்று வழிபட்டாலும் நாக சாந்தியும் சர்பதோஷமும் நிவர்த்தியாகி ஜாதகர் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார் என்பது நிச்சயம். அடுத்து நாம் காணப்போகின்ற திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம். இது கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து நன்னிலம் வழியாக இத்தலத்தை அடையலாம். ராகுவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் அரிய கோலத்தை இங்கு நாம் காணலாம். இத்திருத்தலத்திலும் சென்று ஜாதகர் வழிபட்டு தன்னுடைய சர்பதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்து நாம் காணக்கூடிய திருத்தலம் ஊஞ்சலூர். ஈரோடு அருகேயுள்ள கொடுமுடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலத்தில் நாகேஸ்வரர் மூலவராக திகழ்கிறார். இங்கு சென்று வழிபட்டாலும் நிச்சயம் தோஷம் விலகும் என்பது திண்ணம். அடுத்து நாம் காணக்கூடிய திருத்தலம் திருக்காலஞ்சேரி. இது மயிலாடுதுறை தாரம்பாடிக்கு அருகே உள்ளது. தரங்கம்பாடி. இத்தலத்தில் மூலவர் சுயம்பு லிங்கமாக நாகநாதர் அருள் பாலிக்கிறார். இங்கு சென்று ஜாதகர் வழிபட்டாலும் அவர்களுடைய நாகதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்து நாம் காணப்படுகின்ற திருத்தலம் ஆம்பூர். வேலூர் வாணியம்பாடிக்கு அருகே இத்தலம் உள்ளது. அபயவல்லி சமேத நாக ரத்தின சுவாமி என திருப்பெயர்களோடு இறைவனும் இறைவியும் அருள்பாலிக்கின்றார். இங்கு சென்று நாகதோஷம் பாதித்தவர் பூஜை செய்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு அத்தோஷம் விளங்கும் என்றது திண்ணம். அடுத்து நாம் காணக்கூடிய திருத்தலம் பெத்தநாகபுடி. இது எங்க உள்ளது? திருவள்ளூர் மாவட்டம் சோளிங்கருக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. நாகவல்லி சமேத நாதேஸ்வரராக இங்கு எம்பெருமான் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். இங்கு சென்று அம்மை அப்பனை தரிசனம் செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு சர்பதோஷம் விலகும் என்பது திண்ணம். அடுத்து நாம் காணக்கூடிய திருத்தலம் திருக்கண்ணங்குடி. திருவாரூர் நாகை பாதையில் கீழ்வேலூருக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. சுயம்புலிங்கமாக காலத்தீஸ்வரர் திருப்பெயரோடு வீற்றுள்ளார். இங்கு சென்று வணங்கினால் நாகதோஷம் நிச்சயம் நீங்கும் என்பது திண்ணம். ஒரு ஜாதகர் இத்தனை கோயில்களுக்கு சென்றால்தான் நாகதோஷம் விலகுமா என்ற கேள்வி
இந்த பதிவை கேட்பவர்கள் மனதில் எழும். அது அவ்வாறு இல்லை. யார் யார் எந்தெந்த ஊரில் வசிக்கின்றனரோ அந்த ஊருக்கு அருகாமையில் உள்ள திருத்தலங்களுடைய பெயர்களை நான் வரிசையிட்டு கூறினேன். அவர்கள் தங்கள் ஊருக்கு அருகில் இதில் வரும் திருத்தலங்கள் எந்த திருத்தலம் அமைந்துள்ளதோ அங்கு சென்று அம்மை அப்பனை வணங்கி நாக தோஷத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்வு பெற நான் எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.